வினோத், நம்ம பிளான ஸ்டார்ட் பண்ண இதான் கரெக்டான நேரம். ஆரம்பிச்சிடலாமா? பூஜா, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நம்ம வேற ஏதாவது பிளான் யோசிக்கலாம். நல்லா யோசி. அதெல்லாம் சரியா வரும். இனிமே யோசிக்க எதுவும் இல்ல. அண்ணியும் அத்தையும் வராங்கன்னு நினைக்கிறேன். நீ போ, நான் பாத்துக்கிறேன். பூஜா, என்ன இது? வீடு இவ்ளோ குப்பையா இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டை கூட்டி இருக்கலாம்ல. இங்க பாரு, ஊற வச்ச அரிசி கூட அப்படியே இருக்கு. நான் கடைக்கு மாவு வேணும், கொஞ்சம் அரைச்சு வேணும் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். அண்ணி, எனக்கு ஒரே தலைவலி அண்ணி, அதனாலதான் மாவு ஆட்டல. நீங்களே ஆட்டிக்கோங்க. என்ன பூஜா நீ? செல்வி, விடிய காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு கடைக்கு போயிட்டு அங்கேயும் எல்லா வேலையும் பார்த்துட்டு இப்படி வீட்டுக்கு வந்து மாவு அரைக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? ஹோட்டலுக்கு மாவு வேணும்னு சொல்லிட்டு தானே போன. பூஜாவால இந்த சின்ன வேலையை கூட செய்ய முடியாதா? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. இங்க பாரு, நீ அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்க. நீ முதல்ல எந்திரி, அவளை கூப்பிடு, அவளை வந்து மாவு அரைக்க சொல்லு. மா, இத்தனை நாள் அவ தானே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு ஏதோ பாவம் தலை வலிக்குதுன்னு போறா. அதனாலதானே மாவை அரைக்கலன்னு சொன்னா. ஏதோ ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, இப்படியே சொல்லி சொல்லி எல்லா வேலையும் உன் தலைமையிலேயே வந்து விழுகுது. இப்ப நீ 2 உசுறு செல்வி. தேவையில்லாம உடம்ப கெடுத்துக்காத. அப்புறம் உன்னை பாத்துக்க யாரும் இருக்க மாட்டாங்க. நீ தள்ளு, நான் அரைக்கிறேன். மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏற்கனவே கை வலிக்குதுன்னு ராத்திரி எல்லாம் தூங்காம கோடாலி தைலத்தை தடவிட்டு படுத்துட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன், நீ பேசாம இரு. இந்த சின்ன மேட்டர் எல்லாம் பெருசா எடுத்துக்காத, ஃப்ரீயா விடு. செல்வி, நீ இப்படி ஓயாம வேலை செய்யறது என்னால பார்க்க முடியாது. பெத்தவளுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். உனக்கு இப்ப அதெல்லாம் புரியாது. நீயும் ஒரு புள்ளைய வளர்ப்பல்ல, அப்பதான் நான் படுற கஷ்டம் உனக்கு புரியும். அப்ப நீ என்ன நினைச்சுக்குவ பாரு. அத பார்க்க நான் இருப்பேனானு தெரியல. மா, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? என்னோட புள்ளையும் நீ தான் எடுத்து வளர்த்தாகணும். அதுக்கு போற புள்ளையும் நீ தான் வளர்த்தாகணும். அதெல்லாம் பார்க்காம அதுக்குள்ள நீ எங்கேயுமே போக மாட்ட. அது சரி, பாப்பாக்கும் உனக்கும் கடைசி வரைக்கும் வேலை செய்யணும்னு சொல்ற. நான் அவங்கள வேலை செய்ய சொல்றேன். உன்னாலதான் ஒரு இடத்துல 2 நிமிஷத்துக்கு மேல சும்மாவே இருக்க முடியாதே. சரிதான். அண்ணி, நீங்க சொன்ன வேலையை செய்யாம உங்களையே வேலை செய்ய வைக்கிறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி. என்ன நடந்தாலும் நீங்க என்ன விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். என்னாலதான் இந்த வீட்டுல இருந்து நீங்க கஷ்டப்படுறீங்க. நீங்களா எங்களை வெறுத்து இந்த வீட்டை விட்டு அனுப்புனாதான் உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் நான் இப்படி செய்யறேன். எனக்கு வேற வழி தெரியல அண்ணி.